சரி பாஸ், தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா தெரியுமா? நம் மாநிலத்தின் முதலமைச்சர் அப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. யாருக்கிட்டேனா, இப்போ சமீபத்தில் அஜித்குமார் அப்படின்ற ஒரு அப்பாவி இளைஞரை அத்தனை காவலர்கள் துன்புறுத்தி கொண்டாங்கல்ல, அவங்களுடைய பெற்றோர்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த அஜித்குமாரோடைய தாயார்கிட்ட பேசியிருக்கிறாரு. சிஎம் பேசுகிறாங்கம்மா. ஹலோ, சாரி எதுக்கெல்லாம் கேட்போம். சரி, ரோட்டில் நம்ம போகிறோம், யாராவது நம்ம மேலே வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னா, சாரிங்க தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அந்த இளைஞர் அஜித்குமார் அனுபவித்த துன்பம் கட்டுக்கடங்காதவை. ராடு, செயின், பைப்பு, சைக்கிள் டியூபு, மிளகா பொடி அப்படின்னு அத்தனை ஆயுதங்களையும் உபயோகித்து ஒரு நபரை கொன்னுட்டு அந்த தாயோட மனநிலை கூட எப்படி இருக்குன்னு தெரியாமல் சாரி எப்படி உங்களால் சொல்ல முடியுது? ஒரு காஸ்ட்லியான காரில் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல், ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட போடாமல் ஒரு மாட்டு கொட்டாயில் வச்சு அடித்து துன்புறுத்தி கொண்டுட்டு நீங்கள் எப்படி சாரி சொல்ல முடியும்? உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது அப்படி நடந்திருந்தா ஒரு சாரின்னு ஈஸியாக சொல்லிட்டு உங்களால் போயிருக்க முடியுமா? நிச்சயம் முடியாதுல்ல முதல்வரே. அப்பா அப்பா அப்பா, எங்களால் முடியலப்பா. 2026 நீங்கள் வேண்டாம்ப்பா. உங்கள் ஆட்சியில் இது முதல் லாக்கப் மரணம் இல்லைங்கப்பா, இது 25வது லாக்கப் மரணம்ப்பா. போதும்பா. 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் இந்த மாதிரியான லாக்கப் மரணங்கள் நிச்சயம் கட்டுப்படுத்தப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.